திரு விவேக், இதுதான் நீங்க ஏதாவது சொல்லணுமா? நான் இல்ல விவேக், இதுதான் யதார்த்தம். நம்ம எதிர்கட்சியாக இருக்கிற போது நம்ம என்ன வேண்டுமானாலும் விமர்சிக்கலாம். ஆளும் கட்சியாக வருகிற போது எதிர்கொள்ளக்கூடிய அந்த ஹீட் தான் இப்போ தாவேகாவும் எதிர்கொண்டு இருக்கிறது. இதுல பல்வேறு கேள்வி விவாதங்கள் பேசப்பட்டது. ஒன்று நிர்வாக ரீதியாக அறிவித்திருக்கக்கூடிய திட்டங்களை நிறைவேற்றுவார், அதை எளிமையாக நிறைவேற்ற முடியும். கொஞ்சம் காலகட்டம் தேவைப்படும். ஏன்னா அது தமிழ்நாட்டுக்கு ஒன்றும் புதிய திட்டங்கள் கிடையாது. எல்லாமே ஏதோ ஒரு வகையில் நாம் ஏற்கனவே பரிசோதித்த திட்டங்கள் தான். அதை எக்ஸ்பேண்ட் பண்றாரு அவர். அடுத்த தலைமுறைக்கு முன்பாக அதை எக்ஸ்பேண்ட் பண்றாரு. அதை கொஞ்சம் கொஞ்சமா செய்திருவாங்க. அவர்களுக்கு அந்த நம்பிக்கை இருக்கு, அந்த கான்பிடன்ஸ் நீ காட்டியிருக்காரு. இன்னொன்று இன்னைக்கு அவர் பேசிய முறை அப்படிங்கிறது இருக்குல்ல, நேரடியாக முதலமைச்சர் மக்களை நோக்கி பேசுகிறார். மக்கள் முதலமைச்சர் இந்த காம்பினேஷன்ல தான் இன்னைக்கு அந்த உரை இருந்தது. அதை வெளியில் இருக்கக்கூடிய மற்ற பத்திரிகையாளர்கள், பெரிய இந்திய அளவில் கூடிய மாதவ நாராயணன், சபா நக்வி போன்ற பத்திரிகையாளர்கள், அவர்களுக்கு மொழி தெரியாது. ஆனா அந்த பாடி லாங்குவேஜை பார்த்தே இது ரொம்ப நல்லா இருக்கு, ஒரு பியூரோக்ராட்டிக் டோன்ல வெறுமன ஒரு சடங்காக செய்யாமல் மக்களை நோக்கிய ஒரு அறைகூவலாக பதவி பிரமாணத்தை ஏற்றுக்கொள்வது நல்லா இருக்கு. சோ அவர்கிட்ட அந்த கான்பிடன்ஸ் இருக்கு, வெகு மக்கள் எதிர்பார்க்கக்கூடிய திட்டங்களை நிறைவேற்ற முடியும், மெல்ல அதை நிறைவேற்றுவார். இன்னொன்னு, எனக்கு இதில் ஆதரவு கொடுத்திருக்கக்கூடிய இடதுசாரிகள் இருக்காங்களா, எனக்கு அவர்கள் மீது பூரணமான நம்பிக்கை இருக்கு. அத நம்பிக்கை இருக்கு, பூரணமான நம்பிக்கை இருக்கு. ஏன்னா இப்ப நேற்று என்ன நடந்தது நம்ம பார்த்தோம். அதாவது நேற்றுனா ஆளுநர் மாளிகைக்கு போயிட்டு ஆதரவு கொடுக்கும் எல்லா கட்சிகள் தலைவர்களும் ஒவ்வொரு கட்சியிலிருந்து 2-3 ரெப்ரஸன்டேட்டிவ்ஸ் போய் உட்கார்ந்து இருந்துதான் நீ இதை செய்துதான் ஆக வேண்டும், எங்கள்கிட்ட அந்த சூதாட்டத்தை ஆட முடியாது. இப்போ இடதுசாரிகள் முடிவெடுத்ததில் 2 இருந்தது. திமுக அதிமுக கூட்டணி என்பதை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை, அதை எதிர்த்து அவர்கள் முடிவெடுக்கிறாங்க. அப்ப இதை நாம் இன்னும் கொஞ்சம் தாமதித்தால் இது நடந்துரும், திமுக அதிமுக கூட்டணி நடந்துவதற்கான சாத்தியக்கூறுகள் உருவாயிடக் கூடாதுங்கிறதுக்காக தான் அவர் கான்ஸ்டிடியூஷனல் கிரைசிஸ் வந்துடக்கூடாதுன்னு அவர்கள் பண்றாரு. ஒரு பொறுப்புணர்ச்சி முழுமையாக காட்டியிருக்காங்க. அதற்கான மக்கள் வரவேற்பு நேற்று மாலையே கிடைத்தது. சண்முகம் அவர்கள் கார்ல போகும்போது சாலை தோறும் சாலை சாலையாக மக்கள் எவ்வளவுதான் வாழ்த்தினாங்க அப்படிங்கறத நம்ம பார்த்தோம். நேற்று திருமாவளவன் அவர்கள் கொடுத்த பேட்டி, அதில் அவர் 2 காரணங்கள் சொல்றார். பழி தங்கள் மீது விழுந்து விடக் கூடாது என்ற ஒரு கன்சர்ன் அவருக்கு இருந்திருக்கு. அப்ப இதுதான் இங்க இருக்கு, பொறுப்பு பழி, இது 2க்கும் இடைப்பட்ட கேமா தான் இங்க இருக்க ஆதரவு கொடுத்திருக்கக்கூடிய கட்சிகளுடைய நிலைப்பாடுகள் அப்படிங்கிறது இருக்கும். பொறுப்பு என்று வருகிற பொழுது அவர்கள் விஜயோடு நிற்பார்கள், நான் அதை நம்புகிறேன். சரியா? மத்திய அரசை எதிர்த்து நிற்க வேண்டும். மத்திய அரசு நம்முடைய உரிமைகளை தடுத்தால் ஒன்றிய அரசை எதிர்த்து நிற்பதில் தமிழ்நாடு தன்னுடைய சுயமரியாதை குரலை தொடர்ந்து தக்க வைப்பதில் இவர்கள் கூட நிற்பாங்க. எனக்கு அதில் குழப்பம் இல்லை. இன்னைக்கு அவர்கள் கேட்டது விளக்கம் தான். இல்ல, அதுலதான் என்ன எதிர்பார்க்கிறாங்கன்னா, நீங்க இடதுசாரிகளோ விசிகாவோ காங்கிரஸோ திமுகவோ இனிமே எதிர்கட்சிங்கிற வரிசையிலிருந்து கூட்டணி கட்சிங்கிற வரிசையில இருந்து அவங்க தங்களுடைய எதிர்ப்பை பதிவு செய்வார்கள். ஆனா திரு விஜய்க்கு முதல்வராக முடிவெடுக்க வேண்டிய ஒரு இடம்னு ஒண்ணு இருக்கு. அது ரொம்ப ரொம்ப குரூஷியலான ஒரு இடம். அந்த இடத்துல இருந்து அவர் இவங்க செய்யற எதிர்ப்பை விட ஒரு படி மேலே போய் எதிர்ப்பையும் தெரிவிக்கணும், முடிவும் எடுக்கணும். அதை செய்வாரா? அப்படி செஞ்சாதானே இவங்க ஏத்துப்பாங்கன்னு கேட்கறேன். இல்ல, ஒரு மிதமிஞ்சி, அதாவது என்ன ஒண்ணு நிதி சார்ந்த சிக்கல்கள் மத்திய அரசோடு வரலாம், இல்ல உரிமை சார்ந்த சிக்கல்கள் வரலாம், இல்ல மரபு சார்ந்த சிக்கல்கள் வரலாம். இப்ப தமிழ்தாய் வாழ்த்து ஒரு சிறந்த உதாரணம். இப்ப நம்ம இங்க எப்பவுமே தமிழ்தாய் வாழ்த்தை முதலில் பாடிதான் இது பண்ற ஒரு வழக்கத்தை வைத்திருக்கோம். ஆனா இப்ப வந்தே மாதரத்துடைய 150வது ஆண்டு விழா, அது பிப்ரவரி மாதம் ஹோம் மினிஸ்ட்ரியில இருந்து ஒரு நோட்டிபிகேஷன் கொடுத்து கவர்னர் பிரசிடென்ட் எல்லாம் கலந்துக்கக்கூடிய நிகழ்ச்சிகள் அதை தான் ஃபர்ஸ்ட் பாடணும். அதுல ரொம்ப ப்ரிஃபரன்ஸா அதை சொல்றாங்க. ஜனகணமனுக்கு முன்னாடி, தேசிய கீதத்துக்கு முன்னாடி தேசிய பாடல் இதுக்கு ஒரு அங்கீகாரத்தை கொடுத்து அதைதான் பாடணும். 6 சரணங்கள் வரைக்கும் 6 சரணங்கள் முழுமையா பாடணும். எப்படி பாடணும், பேண்ட் வாசிச்சா எப்படி பாடணும், 7 நிமிஷம் பாடணும், அப்படி எல்லா விவரங்களும் கொடுக்கப்பட்டிருக்கு. அது இன்னைக்கு காலையிலேயே கேட்டுக்கிறாங்க அவர்கள். எனக்கு காலையிலேயே இந்த தகவலும் தெரியும், காலையிலேயே கேட்டுக்கிறாங்க. ஆனால் கவர்னர், நீங்க சொன்னதுதான் அதுக்கான விடை. கவர்னர் ரூல் தான் இருக்கு, அது முற்றுமுழுதாக மறுக்க முடியாது. இன்னும் நீங்க என்னன்னா, இப்ப தமிழ்தாய் வாழ்த்து பாடுவதுங்கிறது நீண்ட காலம் தமிழ்நாட்டில் மரபாக தான் இருந்தது. 21 டிசம்பர்ல தான் அதை மாநில பாடலாக நம்ம அங்கீகரித்தோம். இனி இதில் ஒரு வெளிப்படையான ஒரு முடிவை அரசாங்கம் அதை நோக்கி நகரணும். இப்ப தமிழ்தாய் வாழ்த்து மாதிரி விஷயங்கள்ல தமிழ்நாட்டில் தமிழ்தாய் வாழ்த்து தான் முதலில் பாடுவோம். நீங்க கவர்னரா இருக்கட்டும், பிரதமரா இருக்கட்டும், குடியரசுத் தலைவராக இருக்கட்டும், யார் வந்தாலும் தமிழ்தாய் வாழ்த்து தான் முதலில் பாடுவோம். இதை ஒரு சட்டமாக நிறைவேற்றி விடுவது நல்லது. இதை அரசியலமைப்பு சட்டத்துக்கு உட்பட்டு மத்திய அரசு அங்கீகரிக்கணும். அந்த மாதிரியான விஷயங்களில் they will call, அவர்கள் ஒன்றாக இணைந்து செயல்படுவார்கள். அதாவது இந்த மாதிரி முடிவுகளை நோக்கி அவர்கள் நகர்த்துவதில் ஒன்றாக செயல்படுவார்கள் அப்படின்னு நம்ம நம்பலாம். அதை தாண்டி ஸ்டெபிலிட்டியை குறித்த கொஸ்டினை நான் இந்த டைம் அட் மொமெண்ட் நான் பெருசா பார்க்கல. ஏன்னா திருப்பி 6 மாசத்துக்குள்ள ஒரு கான்ஸ்டிடியூஷனல் கிரைசிஸை ஏற்படுத்தி இன்னொரு தேர்தலை போறதுக்காகவா இந்த ஆதரவை கொடுத்தார்கள்? ஒரு கிரைசிஸ் வருது, இஷ்யூ பேஸ்ட் டிஸ்கஷன், அவங்க they will have a dialogue, அவர்கள் உரையாடுவார்கள். அப்படிதான் நான் நம்புறேன். ஏன்னா இல்ல, இது எங்க நகருதுன்னா அடுத்த இடத்துக்கு நகர்ந்துருச்சு. எப்ப பதவியேற்ற நாள் அன்று இரவு நடக்கக்கூடிய விவாதத்திலேயே
எப்படியாவது சி.வி. சண்முகம் தலைமையிலான ஒரு அணி வந்து இங்க சேர்ந்து இதை ஸ்டெபிலைஸ் பண்ணிடுங்கப்பா, இன்னொரு தேர்தலை சந்திக்கக்கூடிய திராணி யாருக்குமே இல்லப்பாங்கிற இதுல வந்து என்னன்னா அந்த இடத்துக்கு இந்த விவாதம் நகர்ந்துருச்சு. இன்னொரு தேர்தலை சந்திப்பதில் தாவேகா மட்டும் தான் கான்பிடண்டா இருக்கா நான் பாக்குறேன். ஏன்னா எல்லாரும் அதை ஒத்துக்கிறாங்க. அடுத்த தேர்தல் நடந்தா ஸ்வீப், அதுல எந்த சந்தேகம் இல்லை, யாருக்கு இங்க சந்தேகம் இல்லை, அப்படித்தான் வந்து விவாதிக்கப்படுகிறது. அப்ப மற்றவர்களுக்கு தான் அந்த பதட்டம் இருக்கு. அவ்வளவு பொருட்செலவு, அவ்வளவு இது, எதிர்காலம் என்ன ஆகுன்ற கொஸ்டின் இப்பயாவது உங்களுக்கு ஒரு ஃபியூச்சர் இல்ல கரெக்ட். அப்ப நம்ம அவங்களுக்கு இல்ல, மற்ற கட்சிகளுக்கு ஃபியூச்சர் இப்பயாவது இருக்கு. கரெக்ட். தேர்தல் போனா ஃபியூச்சரே கிடையாது. இல்ல கரெக்ட். இப்ப நம்ம முக்கியமான புள்ளிக்கு நகர்ந்துட்டோம். அடுத்த புள்ளிக்கு மணி சாருக்கும் எனக்கும் நடந்த உரையாடல நான் கேட்ட கேள்வி, முக்கியமான கேள்வி, நீங்க அதிமுக அணி உடைஞ்சு வந்து தாவேகாவுக்கு ஆதரவு கொடுப்பது முக்கியம் அல்ல, பாஜகவுடனான ஒட்டும் உறவும் இல்லைன்னு சொல்லிட்டு வரணும். அப்படி சொல்லிட்டு வந்தாதான் அது மதச்சார்பற்ற அணியாக அது பார்க்கப்படும். அதிமுகவுக்குள்ள என்ன நடக்குதுன்னு பார்க்கணும். நீங்க அதிமுகவுக்குள்ள நிறைய உள்கழகங்கள் நடந்துகிட்டே இருந்தது. சவுத்துல இருந்து ஒரு உள்கழகம் நடந்தது. சவுத்னா தென் மாவட்டங்களை சேர்ந்த ஓபிஎஸ் அவர்கள் தலைமையில ஒன்று நடந்தது. இப்ப வட மாவட்டங்களை சேர்ந்த ஒரு உள்கழகம் வந்து நடக்கிறதுக்கு வந்து இந்த புள்ளிலே நிறுத்திக்கிங்க. இடைவேளைக்கான நேரம் வந்துருச்சு. இடைவேளைக்கு பிறகு நம்ம பேசுவோம். அந்த உட்கட்சி பிரச்சனையிலே ஒரு இடைவேளையை பேசுவோம் நம்ம.